தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் இயேசுவின் திரு இதயத்துக்கு நடைபெறும் உலகளாவிய 24 மணி நேர தொடர் ஆராதனை இறை வழிபாட்டில் பங்கேற்க கூடியிருக்கிறோம். இயேசுவின் திரு இருதயத்தின் விந்தைகள் என்ற கருத்தை மையமாக கொண்டு இந்த சிறப்பு திருப்பலியானது ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக உலகெங்கும் போர்கள் ஓய்ந்து எல்லா மக்களிடையேயும் அமைதி நிலைநாட்ட வேண்டும் என்று இத்திருப்பலியில் நாம் சிறப்பாக மன்றாடுவோம். இயேசுவின் அன்பும் இரக்கமும் நிறைந்த திரு இதயத்திடம் நாம் குடும்பங்களையும் உலகத்தின் தேவைகளையும் ஒப்படைத்து இறைவனின் ஆசீரை பெற பக்தியோடு இத்திருப்பலியில் பங்கேற்போம். இத்தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றம், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் ஆகியவற்றை எண்ணி பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு கோருவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் பாவங்களால் காயமடைந்த உமது திருமகனுடைய இதயத்தின் வழியாக உமது அன்பின் அளவற்ற செல்வங்களை எங்களுக்கு இரக்கத்துடன் வாரி வழங்க திருவிழமானீர். இதனால் நாங்கள் அவரை பக்தியுடன் வழிபட்டு பாவக் கழுவாயின் கடமையை எங்கள் வாழ்வில் தகுந்த முறையில் நிறைவேற்ற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 6 முதல் 11 வரை. உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினம் நீங்கள். மண்ணில் உள்ள எல்லா மக்களினங்களிலும் உங்களையே தம் சொந்த மக்களாக கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். எல்லா மக்களிலும் நீங்கள் திரளானவர்கள் என்பதற்காக ஆண்டவர் உங்கள் மீது அன்பு கொண்டு உங்களை தேர்ந்து கொள்ளவில்லை. உண்மையில் எல்லா மக்களிலும் நீங்கள் சொற்பமானவர்களே. மாறாக உங்களிடம் அன்பு கூர்ந்ததனாலும் உங்கள் மூதாதையருக்கு ஆணையிட்டு கொடுத்த வாக்கை காப்பாற்றும் பொருட்டும் ஆண்டவர் தமது வலிமை மிகு கரத்தால் உங்களை புறப்படச் செய்து அடிமைத்தன வீட்டினின்றும் எகிப்து மன்னனாகிய பார்வோனின் கையினின்றும் உங்களை விடுவித்தார். எனவே உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே கடவுள் எனவும் அவரே உண்மையான இறைவன் எனவும் அறிந்து கொள்ளுங்கள். அவர் மீது அன்பு கூர்வோருக்கும் அவரின் கட்டளைகளை கடைபிடிப்போருக்கும் 1000 தலைமுறை வரைக்கும் தம் இரக்கத்தின் உடன்படிக்கையை காக்கின்றவர் அவரே. ஆனால் அவரை பகைப்பவரை அழிப்பதன் மூலம் நேரடியாக பதிலளிப்பார். அவரை வெறுப்பவரை நேரடியாக தண்டிப்பதற்கும் காலம் தாழ்த்த மாட்டார். எனவே நீங்கள் கடைபிடிக்கும்படி நான் உங்களுக்கு இன்று இடும் கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் நிறைவேற்றுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பாட வேண்டிய பதிலுரை பாடல் திருப்பாடல் 103. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்போ நிலைத்திருக்கும். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்போ நிலைத்திருக்கும். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும்.
ஆண்டவருக்கு அஞ்சுவோம் மீது அவரது பேரன்போ நிலைத்திருக்கும். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். ஆண்டவருக்கு அஞ்சுவோம் மீது அவரது பேரன்போ நிலைத்திருக்கும். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்போ நிலைத்திருக்கும். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்போ நிலைத்திருக்கும். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகுழி நின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்போ நிலைத்திருக்கும். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்போ நிலைத்திருக்கும். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 4, இறை சொற்றொடர்கள் 7 முதல் 16 முடிய. அன்பிற்குரியவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. அன்பார்ந்தவர்களே, கடவுள் இவ்வாறு நம்மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அவர் தமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார் எனவும் அறிந்து கொள்கிறோம். தந்தை தம் மகனை உலகிற்கு மீட்பராக அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம், சான்றும் பகர்கின்றோம். இயேசுவே இறைமகன் என ஏற்று அறிக்கை இடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார். அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம், அதை நம்புகிறோம். கடவுள் அன்பாய் இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கனிவும் மனத்தாழ்மையும் உடையவர். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 11 திருவசனங்கள் 25 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தின் முன்பாக, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினேன். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் அவர், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் திரு இருதயத்தில் என் அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, உலகளாவிய மாதா தொலைக்காட்சி நேயர்களோடு நாமும் இணைந்து இயேசுவின் திரு இருதய 24 மணி நேர ஜெபமாலையை இத்திருப்பலியோடு ஆரம்பிக்கின்றோம். இறைவன் அன்புமயமானவர் என்று விவிலியம் அழைக்கிறது. அன்பே இறைவன் என்பதுதான் விவிலியம் இறைவனுக்கு தரும் சிறப்பு பெயர். இறைவனுடைய அன்பு உலகம் முழுவதுக்குமான இறைவனின் அன்பு. இறைவன் அன்பின் காரணமாக மனிதர்களை படைத்தார், மனிதர்களை காக்கின்றார், மனிதர்களை மீட்டு கொண்டார். மனிதர்களை மட்டுமல்ல இறைவனுடைய அன்பு சென்றடைவது, இயற்கைக்கும் இறைவனுடைய அன்பு இருக்கிறது என்பதுதான் நாம் புதிதாக கண்டுகொண்ட உண்மை. முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இறைவனுடைய அன்பு இயற்கையையும் சென்றடைகிறது என்ற கருத்தினை அடிக்கடி வலியுறுத்தி வந்தார்கள். மனிதர்களுக்கான இறைவனின் அன்பு எதன் காரணமாக? குறிப்பாக இஸ்ராயேல் மக்கள் தங்களை கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட இனம் என்று கருதினார்கள். இன்றைய இணைச்சட்ட நூல் வாசகம் எதற்காக கடவுள்
இந்த இஸ்ராயேல் இனத்தின் மீது அன்பு கொண்டு அவர்களை தங்களுடைய அன்புக்குரியவர்களாக தேர்ந்து கொண்டார் என்பதற்கான 2 காரணங்களை சொல்கிறார். இறைவன் இஸ்ராயேல் இனத்தை தேர்ந்து கொண்டது அவர்கள் திரளானவர்கள் என்பதற்காக அல்ல, ஆற்றல் மிக்கவர்கள் என்பதற்காக அல்ல, கடவுள் இவர்கள் மேல் அன்பு கூர்ந்தார் என்பதும், இவர்களுடைய முன்னோர்களுக்கு இறைவன் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற விரும்புகிறார் என்பதும் தான் இறைவனுடைய அன்பிற்கான காரணமாக இணைச்சட்ட நூல் 7 சொல்லுகிறார். எனவே எப்படி இறைவன் உலகை அன்பு செய்தார், மனிதர்களை அன்பு செய்கிறார், தான் தேர்ந்து கொண்ட இஸ்ராயேல் மக்களை அன்பு செய்தார். இன்னும் ஒரு பகுதி மேல் சென்று இறைவன் தன் மகன் கிறிஸ்து வழியாக இந்த உலகை அன்பு செய்கிறார். இன்றைய 2ஆம் வாசகம் குறிப்பிடுவது போல 1 யோவான் 4:10 நாம் கடவுளை அன்பு செய்கிறோம் என்பதில் அல்ல, மாறாக கடவுள் நம்மேல் கொண்ட அன்பின் காரணமாக தன் ஒரே மகன் கிறிஸ்துவை நமக்காக கழுவாயாக அனுப்பினார் என்பதில் இறைவனுடைய அன்பு எண்பிக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார். எனவே நாம் கடவுள் மேல் கொண்ட அன்பின் காரணம் அல்ல, கடவுளே நம்மை அன்பு செய்கிறார், நம்மேல் அன்பு கொண்டிருக்கிறார். எனவே தன் ஒரே மகனையும் நமக்காக இழக்க தயாரானார். இதுதான் இறைவனுடைய அன்பின் தன்மை. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால் என்று தந்தை அம்புரோஸ் ஞானாதிக்கம் அவர்கள் எழுதிய பாடல் சொல்லுகிறார். கடவுளுடைய அன்பை, இயேசுவின் அன்பை கல்வாரியிலே நாம் பார்க்கிறோம். தன்னையே தன் மக்களுக்காக ஆண்டவர் இயேசு கல்வாரியில் கரங்களை விரித்து தன் உயிரை கையளித்தார். எப்படித்தான் கடவுளுடைய அன்பு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் திரு இருதயம் என்பது இறைவனின் அன்புக்கான அடையாளம். இதயம் அன்பை சுரக்கிறது, மூளை வன்மத்தை சுரக்கிறது, பகைமையை சுரக்கிறது, வெறுப்பை சுரக்கிறது. இதயம் மட்டும்தான் அன்பை சுரக்கிறது. அன்பை சுரப்பது இதயம். அதனால்தான் இயேசுவினுடைய திரு இருதயம் என்று இறைவனுடைய அன்புக்கான அடையாளமாக நாம் கொண்டாடுகிறோம். இந்த அன்பு என்பது என்ன? இறை தன்மையிலிருந்து இறைவன் மனிதர்களை நோக்கி இறங்கி வந்ததுதான் இறைவனுடைய அன்பு. அன்பு என்பது அடுத்தவர்களை நோக்கிய நகரம். தன்னை கட்டி காத்துக் கொள்வது அன்புக்கு எதிரானது. அன்பு என்பது அடுத்தவர்களை நோக்கிய நகர்வு. அடுத்தவர்களுக்காக தன்னை இழப்பதுதான் அன்பு. அன்பு என்றால் என்ன என்று கேட்டு பாருங்கள், அத்தனையும் கொடுப்பதுதான் அன்பு என்று சொல்வான் என்று சிலுவையில் அறையுண்ட இயேசு பற்றி நம்முடைய திருவிருந்து பாடல் சொல்கிறார். எனவே பிறருக்காக தன்னை இழப்பதுதான் அன்பு. குவிப்பது அல்ல, சேர்ப்பது அல்ல, பிறரை பிரிப்பது அல்ல, பிறரை இணைப்பது, பிறருக்காக தன்னையே வழங்குவது. இதுதான் அன்பினுடைய தன்மை. அன்பு என்பது அடுத்தவர்களை நோக்கிய நகரம். இறைவனுடைய அன்பு எப்படித்தான் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறார். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு என்னுடைய சுமை எண்ணிது, என்னுடைய நுகம் எளிது என்று சொல்லுகிறார். சுமை எப்படி இனிதாக இருக்க முடியும்? அதனை
உற்று நோக்குற விதத்தில் அது கூடுதல் சுமையாக மாற முடியும். 5 கிலோ சுமை 50 கிலோ சுமையாகவும் மாறலாம். 5 கிலோ சுமை வெறும் 500 கிராம் சுமையாகவும் மாறலாம். அது பார்ப்பவர்களுடைய கண்களில் இருக்கிறது, அவர்களுடைய கண்ணோக்கில் இருக்கிறார். ஒரு 12 வயது சிறுமி 10 வயது முடமான தம்பியை தோளிலே தூக்கி கொண்டு ஒவ்வொரு நாளும் 6 கிலோமீட்டர் தூரம் பள்ளிக்கு செல்வாள். பள்ளி முடிந்ததும் அவனை தோளிலே தூக்கி கொண்டு மீண்டும் வீட்டிற்கு வருவாள். ஒரு நாள் அவளை பார்த்து ஒரு பெரியவர், ஒவ்வொரு நாளும் எப்படி பாவம் சிறுமி 12 வயது சிறுமி 10 வயது சிறுவனை சுமக்கிறாளே என்ற ஆதங்கத்தில் ஒரு நாள் கேட்டார், பாப்பா, ஒவ்வொரு நாளும் உனக்கு பெரிய சுமை என்று கேட்டார். உடனே அவள் அதிர்ச்சி அடைந்து சொன்னாள், சுமையா? இது சுமை அல்ல, என் தம்பி என்று சொன்னாள். இவள் தம்பி என்று பார்த்ததால் அது சுமை அல்ல, அது அவளுடைய கடமையாக அன்பின் செயல்பாடாக மாறியது. சுமை என்று பார்ப்பவர்களுக்கு சிறு சுமையும் கூடுதல் சுமையாகும். ஆண்டவர் இயேசு நம்மை மீட்பதற்காக அவர் சிலுவையை ஏற்ற பொழுது அதனை சுமையாக பார்க்கவில்லை, தன்னுடைய மக்களை மீட்பதற்கான கருவியாக பார்த்தார். அப்படி இயேசு போல பிறருக்காக நாம் சுமைகளை ஏற்கிற பொழுது, பிறருக்காக அவர்களுடைய வாழ்வுக்காக என்று நாம் இயேசு போல செய்தோம் என்றால் அந்த சுமை, அந்த நுகம் இனிதாக எளிதாக மாறும். அதனைத்தான் நாம் இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அவர் போல சுமைகளை மீட்பினுடைய கருவிகளாக பார்க்கிற பொழுது அவை எளிதான இனிதான சுமையாக மாறும். கடவுள் இத்தகைய வாய்ப்பை எனக்கு அருளியிருக்கிறாரே என்று கடவுளுக்கு நன்றி சொல்ல தோன்றும். எனவேதான் இந்த இயேசுவின் இதயம் அன்பின் அடையாளம், அடுத்தவர்களுக்கான தொண்டின் அடையாளம், சேவையின் அடையாளம். எனவே இப்படி அன்பு என்பது அடுத்தவர்களுக்காக தன்னை இழப்பது, வழங்குவது. இதனைத்தான் இன்றைய நாளிலே உலகெங்கும் இருக்கிற போர்கள் எல்லாம் எதனுடைய அடையாளமாக இருக்கிறார்? நான் சொன்னது போல அன்பு இதயத்தில் சுரக்கிறது, வன்மமும் பகைமையும் வெறுப்பும் மூளையிலே சுரக்கிறது. பிறரை எதிரிகளாக பார்ப்பதால் தான், பிறரை அச்சுறுத்துபவர்களாக பார்ப்பதால் தான் நாடுகள் பிற நாடுகளுக்கு எதிராக போர் தொடுக்கின்றன. எவ்வளவு பெரிய அழிவு! பல நூற்றாண்டுகளாக இந்த மானுடம் சேர்த்து வைத்த செல்வம் ஒரே நொடியில் அழிக்கப்படுகிறது. கோடிக்கணக்கான லிட்டர் பெட்ரோல், ஆயில் ஒரு நிமிடத்தில் தீ வைத்து கொளுத்தப்படுகிறது. எத்தனை உயிர்கள் கொல்லப்படுகின்றன! அப்பாவி உயிர்கள், போர் வீரர்கள் மட்டும் அல்ல, அப்பாவி பொது ஜனங்கள், பெண்கள், குழந்தைகள், மருத்துவமனைகள் தாக்கப்படுகின்றன. இதெல்லாம் மனித இனத்திற்கும் இறைவனுடைய திட்டத்திற்கும் எதிரான செயல்பாடுகள். எனவே அதிகாரத்தில் இருப்பவர்கள் இந்த உண்மையை உணர வேண்டும். மற்ற பொது ஜனம் முழுவதும் இந்த உண்மையை உணர்ந்து ஆட்சியாளர்களை அதனை உணர வைக்க வேண்டும். இறைவனுடைய அன்பு ஜெயிக்க வேண்டும். போராட்டக்காரர்களுடைய போர் வெறி தோற்க வேண்டும். அதன் காரணமாக இறைவன் அன்பால் உலகை ஆளுகிறார் என்பதனை நாம் மீண்டும் ஒரு முறை வரலாற்றில் உணர வேண்டும். அத்தகைய அருளை நாம் அனைவருக்கும், உலகம் முழுவதற்கும் போர்கள் நிறுத்தப்பட்டு சமாதானம் ஏற்படுத்தப்பட்டு சமாதானத்தை அடைகிற, அனுபவிக்கிற மக்களாக நாம் மாற வேண்டும். அதற்கு இயேசுவின் இருதயம் நமக்காக தொடர்ந்து துடித்து கொண்டிருக்கும். நாமும்
இறைவனுடைய அன்பை பிறருக்கு கையளித்து வழங்கி நாம் இயேசுவின் இருதய அன்பை மறவாமல் இருக்க, இயேசுவின் இருதயம் இந்த உலகை காப்பாற்ற இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியரா ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையா இறைமகன் நமக்காய் மனிதரானா கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். கிறிஸ்துவின் ஆட்சி பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிவார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவனுடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் இறைமக்கள் அனைவரையும் தூய ஆவியார் ஆசிர்வதிக்கவும், அவர்கள் இறைவனின் அன்பை உலகெங்கும் எடுத்துரைக்கும் சாட்சிகளாக செயல்படவும் வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நாட்டை ஆளும் தலைவர்கள் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு ஏழைகளின் முன்னேற்றத்திற்காக நல்லாட்சி வழங்கிடவும், அவர்களுக்கு இறைவனின் ஞானமும் நல்வழிகாட்டுதலும் கிடைத்திடவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இவ்வுலகில் நிலவும் போர்களும் பகைமையும் நீங்கி நாடுகளுக்கிடையே சகோதரத்துவம் மேலோங்கவும், உலக மக்கள் அனைவரும் எங்கும் அமைதியுடனும் நிம்மதியுடனும் வாழவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். துன்புறும் மற்றும் தேவையில் இருக்கும் மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டும் உயர்ந்த மனிதநேயம் எங்களிடையே வளர்ந்தோங்கவும், மனித சமூகத்தில் அன்பு, இரக்கம் மற்றும் ஒற்றுமை பெருகவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறை வார்த்தையை இல்லங்கள் தோறும் கொண்டு சேர்க்கும் மாதா தொலைக்காட்சி தனது நற்பணியில் மேன்மேலும் சிறந்து விளங்கவும், அதில் பணியாற்றுவோரையும் நேயர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் வடிவமாய் வரலாற்றில் நிரூபித்துள்ள எங்கள் இறைவா, உமது இதயம் அன்பை சுரந்து கொண்டே இருக்கிறது, அன்பிற்காக துடித்து கொண்டே இருக்கிறது. இந்த உலகில் அன்பும் இரக்கமும் சகோதரத்துவமும் நிலவ வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். அதற்கு எதிரான போர்களும் சண்டை சச்சரவுகளும் நாடுகளுக்கிடையேயும் மக்களுக்கிடையேயும் உடனடியாக நிறுத்தப்படவும், நாங்கள் அனைவரும் உலக சமாதானத்தை அனுபவிக்கவும் உமது இதயத்தை, உமது திருமகனின் இதயம் தரும் அன்பை ஒருவர் ஒருவருக்கு வழங்கி
அன்பின் மயமாக இந்த உலகை மாற்றவும் வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம் பாதம் பணிந்து மன்றாடுகிறோம் வல்லபிதாவே. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். படைப்புக்கள் பலவாயினும் பரமன் உமக்கே சொந்தம். படைப்புக்கள் பலவாயினும் பரமன் உமக்கே சொந்தம். அதில் மலராகும் என் மனம் உன்னிடத்திலே, மலராகும் என் மனம் உன்னிடத்திலே மனம் காண ஏற்றிடுமே, மனம் காண ஏற்றிடுமே. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நன்மைக்காகவும் புனிதர்களாய் அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, அன்பார்ந்த உமது திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். இதனால் நாங்கள் ஒப்புக் கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே,
தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப் பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுக்களிலிருந்து மகிழ்வுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானக தூதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேற்றி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் வான்தடைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே
ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவது கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு சமாதானத்தையும் ஒற்றுமையையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்ற ஆண்டவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த அன்பின் அருளடையாளம் எங்களை புனித அன்பு தீயால் பற்றி எரிய செய்வதாக. இவ்வாறு நாங்கள் உமது திருமகனிடம் என்றும் ஈர்க்க பெற்று எங்கள் சகோதரர் சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்று கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இயேசுவின் திரு இதய நவநாள் ஜெபம். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும் என்று கூறிய இயேசுவே, உம் இதயத்தில் உதித்து உமது திருநா வழியாக வெளிப்பட்ட இந்த வாக்குறுதியை நம்பிக்கொண்டு உயிருள்ள பற்றுறுதியால் ஏவப்பட்டு உம் திருப்பாதத்தில் எளியேன் நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் மன்றாடுகின்றேன். எல்லா நன்மைகளுக்கும் பேறு பலன்களுக்கும் வற்றாத ஊரணியாகிய உம்முடைய திரு இதயத்திடம் அல்லாமல் வேறு யாரிடம் இதை கேட்பேன்? தயாள செல்வம் அனைத்தையும் அடங்கிய கருவூலத்திலன்றி வேறு எங்கே இதை தேடப் போகிறேன்? உம் இதயத்தில் இறைவன் அல்லவா பிரசன்னமாய் இருக்கிறார். இறைவனிடம் செல்ல உம் இதயம்தானே வழியும் வாயிலுமாக உள்ளது. ஆகையால் என் அன்பு இயேசுவின் திரு இதயமே, உம்மிடம் தஞ்சமடைந்தேன். இன்னல்களில் என் ஆறுதல் நீரே, துன்ப துயரத்தில் என் அடைக்கலம் நீரே, சோதனை வேளையில் எனக்கு ஊன்றுகோல் நீரே. உமக்கு திருவுளம் என்றால் புதுமை ஒன்றை நிகழ்த்தியாகிலும் எனக்கு இந்த வரத்தை அருள்வீர். நீர் திருவுளம் கொண்டாலே போதும், என் மன்றாட்டு நிறைவேறும். இறையேசுவே, உம்மிடம் நன்மை உதவி பெற எனக்கு தகுதி இல்லைதான். ஆனால் இதனால் மனத்தளர்ச்சி அடைய மாட்டேன். நீர் இரக்கத்தின் இறைவன், துயர் கொள்ளும் தாழ்ச்சியுள்ள இதயத்தை தள்ளிவிட மாட்டீர். உம் இரக்கமிகு கண்களால் என்னை நோக்கி அருளும். இரக்கமுள்ள திரு இதயமே, என் விண்ணப்பத்தை பற்றி நீர் எந்த முடிவெடுத்தாலும் சரி, உம்மை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து பணிய ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன். அன்புக்குரிய மீட்பர் பெருமானே, தொழுகைக்குரிய உம்முடைய திரு இதய தீர்மானத்துக்கு முற்றும் அமைந்து நடக்க நான் செய்யும் நல்ல முயற்சிகளை கருணையுடன் கையேற்றருளும். ஆமென். ஆண்டவர் உங்களோடு
இருப்பாராக. இறை ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆறுதல் அனைத்தின் ஊற்றாகிய இறைவன் உங்கள் வாழ்நாட்களை தனது அமைதியில் செம்மையுறச் செய்து தனது ஆசையின் கொடைகளை உங்களுக்கு வழங்குவாராக. இடர்கள் அனைத்து நின்றும் அவர் உங்களை விடுவித்து உங்கள் இதயங்களை தனது அன்பில் உறுதிப்படுத்துவாராக. எதிர்நோக்கு, நம்பிக்கை, அன்பு ஆகிய கொடைகளால் நீங்கள் வளம் பெற்று இவ்வுலக வாழ்வில் ஆற்றல் வாய்ந்த உங்கள் செயல்கள் வழியாக நிலை வாழ்வை மகிழ்வுடன் அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு